ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வடா பாவ் ஈவினிங் ஸ்நாக்ஸில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அது கூட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஃபுல் ப்ராசஸ் அப்லோட் பண்ணுறேன். க்ரீன் சட்னி, ட்ரை சட்னி எப்படி செய்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல க்ரீன் சட்னி செய்யலாம். புதினா இலை, ஃப்ரெஷ் மல்லி, உப்பு, சீரகம், சும்மா கொஞ்சமாக கருவேப்பிலை போதுங்க. க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு பூண்டு கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும். இது பச்சை மிளகா, லாஸ்ட்டில் சாட் மசாலா, இது எல்லாமே ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் அதிகமாக வாணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே வாங்குறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த டைமில் சும்மா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்தனா சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல, கொஞ்சம் தண்ணி போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி க்ரீன் சட்னி வடா பவுலில் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீன் சட்னியில் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது சைடில் வச்சு ட்ரை சட்னி ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கலகா கொட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 8லேருந்து 10 நம்பர் பூண்டு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், சும்மா கொஞ்சம் பெருங்காயம், லாஸ்ட்டில் உப்பு சேர்த்துட்டு தண்ணி இல்லாத அரைச்சிக்கலாம் பாருங்கள். ஆஃப்டர் ஃபியூ செகண்டில் அவ்வளோதான், ட்ரை சட்னி ரெடியாக இருக்குது. 50 கிராம்லேருந்து கம்மியாக இருக்கும் கடலக்கா போதுங்க. ட்ரை சட்னி கரெக்டாக வந்துடும். வேறு பவுலில் மாற்றிக்கலாம். 2 ப்ராசஸ் முடிஞ்சிச்சு பாருங்கள். ட்ரை சட்னி கலர் சூப்பராக இருக்குது இல்லை? அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இது பூண்டு, பச்சை மிளகா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக க்ரஷ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா க்ரஷ் பண்ணி வச்சோம் அது கூட சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா 5 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணால் போதுங்க பாருங்கள். இந்த டைமில் நம்ம பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சோம் இது சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 பெருசாக உருளைக்கிழங்கு நான் பாயில் பண்ணிட்டேன். கூடவே தேவையான அளவு உப்பு, ஃப்ரெஷ் மல்லி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சும்மா 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் போதுங்க. எதுவுமே தண்ணி சேர்க்காதீங்க. ட்ரை இருந்தால் கரெக்டாக வடை வரும். வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இதே கடாயிலே ஃப்ரை பண்ணிடலாம். நீங்கள் ஷேப்பு பால் ஷேப்பில் இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும். இல்லைனா வடை ஷேப் கூட நீங்கள் செய்யலாம் பாருங்கள். 4வது ப்ராசஸ் இது. சும்மா 1/2 பவுலில் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, இதில் உப்பு, மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு லம்ஸ் இல்லாது பேட்டர் செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி போட்டோன்னா லம்ஸ் இல்லாது பேட்டர் வரும். இந்த 4 ப்ராசஸ் ஆயிட்டு பிறகு 5வது ப்ராசஸ் நம்ம வடா பாவ் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்தியான வடா பாவ் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹார்டு தான் இருக்கும், ஆனால் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே ஈஸியாக நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடா பாவ் ஸ்டைல் மகாராஷ்டிராலே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மும்பை, மகாராஷ்டிரா பாருங்கள். பேட்டர் கரெக்டாக இருக்குது. டிப் பண்ணுறதுக்கு வடை செய்யலாம் பாருங்கள். நல்லா கூல் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பால் ஷேப்பில் கூட செய்யலாம். நான் இந்த மாதிரி வடை ஷேப்பில் செய்கிறேன் பாருங்கள். வறுவறு எடுத்து பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ரெடியாக வச்சுடுங்க எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் எடுத்து போடுங்க. ஆயில் சூடாக இருக்கும், பார்த்து போடுங்க. எப்போவுமே சைடில் போட்டோன்னா எண்ணெய் கைக்கு வராது பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்துடும். இதே மாதிரி 2வது போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணுங்க பாருங்கள். வடா பாவுக்கு வடை ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரை ஆயிரும். ஈஸியான மெத்தட்லே இந்த வடா பாவ் கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். இப்போது சும்மா பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க.
கட் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா மேலே வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வடா பாவ் ரெடி பண்ணிடலாம். க்ரீன் சட்னி, ட்ரை சட்னி, வடா பாவ் எல்லாமே இருக்குது. வாங்க, பாவில் சென்டரில் கட் போட்டு ட்ரை சட்னி, க்ரீன் சட்னி, அப்புறமா வடா வச்சு சர்வ் பண்ணலாம். இருக்கையிலே ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வடா பாவ். பாருங்கள், க்ரீன் சட்னி ரொம்பவே நல்லா இருக்குது, வாசனை சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரைக்கும் நம்ம வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக 5 ப்ராசஸ்க்கு வடா பாவ் ரெடி ஆயிரும். பாருங்கள், கூடவே 2 பச்சை மிளகா சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பசங்க மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே வடா பாவ் மகாராஷ்டிரா மும்பையிலே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வடா பாவ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா எங்கள் வடா பாவ் நல்லா இருந்தனா ப்ளீஸ் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் தமிழ் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னும் ஒரு முறை நியூ ரெசிபியோட வரேன். தேங்க்யூ.